ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு சட்னி செய்ய போகிறோம். கொள்ளு சட்னிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொள்ளு தேவையான அளவு, தேங்காய் ஒரு மூடி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் காரத்துக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் புளி எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதையும் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம கொள்ளு எடுத்து வச்சு இல்லையா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கொள்ளு சட்னி சாப்பிட்டா வெயிட் குறையுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொள்ளை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது படப்படன்னு வெடிக்கும். ஒரு பொன்னிறமாக ஆனதும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். கொள்ளு சூப்பராக வறுத்துடுச்சு. இதை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக விட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதுலேயே எண்ணெய் இருக்குது, அதுலேயே வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா அப்படியே அது தீஞ்சிரும். ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் அதை போட்டு நல்லா வறுத்துட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமே சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்தாலும் வணங்கிடும். சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, நம்ம புளி சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வணங்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டோம்னா கெடாது. இது நல்லா வறுத்துட்டு, உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வணங்கிரும். உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி, நல்லா வறுத்துடணும், இல்லைன்னா சட்னி கெட்டு போயிடும். நல்லா வறுத்துட்டு, நம்ம வறுத்து வச்சில்லையா அந்த கொள்ளு, அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டுட்டு ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து, மிக்சியிலேயே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கல் இருந்ததுன்னா கல்லில் ஆட்டினா சட்னி இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஆறுனதையும் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பாடு தோசைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். திரும்ப தாளித்தோம்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வணக்கி எடுத்துட்டேன். அப்புறம் அந்த சட்னி எடுத்து வச்சதில் இது உள்ளே போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும். சட்னியில் போட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.